இப்ப இருக்கிறவரு சொல்றாரு சொல்றாரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா செய்யத்தான் நேரம் இல்லை அவருக்கு. ஆகவே இந்த கவர்னர் மேலகு ஆளுநர் உரை அதில் உங்களின் சார்பிலே பங்கேற்று விட்டுத்தான் இந்த மேடையில் இருக்கிறேன். ஆண்டினுடைய தொடக்கத்திலே மேலக ஆளுநர் உரை சட்டசபையிலே நடைபெறும். அந்த ஆளுநர் உரை என்பது என்ன? ஒரு ஆட்சியுடைய கொள்கை, ஒரு அரசினுடைய கொள்கை எந்த திசையிலே இந்த அரசு செல்கிறது. அப்பதான் நான் ஆளுநர் உரையில கேட்டேன். ஏன்னா மதுராந்தகத்துக்கு பாரத பிரதமருடைய தேர்தல் பரப்புரைக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அங்கே பங்கேற்கிற காரணத்தினாலே துணைத் தலைவர் என்கிற அடிப்படையிலே சட்டப்பேரவையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் தாய்குலத்தோடு தம்பி நீ அந்த விவாதத்திலே பங்கேற்று உரையாற்ற வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அவரை ஆணையை ஏற்று அவரிடத்திலே கேட்டேன், ஐயா 62 பக்கம் இந்த மேலக ஆளுநர் உரை இருக்கிறது, தேடி தேடி பார்க்கிறேன், விலைவாசியை குறைப்பதற்கு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்ததாக இதிலே தெரியவில்லை. அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை, துவரம் பருப்பு விலை, உளுந்த பருப்பு விலை நான் பட்டியல் போட்டு சொன்னேன் சட்டமன்றத்தில். உடனே எந்திரிச்சு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னார், உதயகுமார் நீங்க வேணா 75 ரூபாய்க்கு விற்கிறது அரிசி சாப்பிடலாம், ஆனா நாங்க 35 ரூபாய்க்கு விற்கிற அரிசி சாப்பிடுறோம்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் சாப்பிட்ற அரிசி விலையை நான் சொல்லல, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரிசி விலையை சொன்னேன். ஆனா நாங்க எந்த அரிசி சாப்பிட்றோம்னா எங்கள் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்னபூரணி வழங்கிய விலையில்லா அரிசியை தான் நாங்க சாப்பிடுறோம், வேணும்னா நீங்க வந்து பாருங்க. அது எங்க ஆட்சி காலத்துல. இப்ப அவங்க கொடுக்குற விலையில அரிசி கோழி கூட சாப்பிட முடியலன்னு ஒரு தகவல் வருது. உண்மையா இல்லையா நீங்க பாத்துக்க. உடனே அவர் சொல்றாரு, விலைவாசி வந்தா தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது. தனிநபர் வருமானம் எங்க உயர்ந்திருக்கிறது? தனிநபர் கடன் தான் உயர்ந்திருக்கிறது. அது இதெல்லாம் நிலவரம். எப்ப உதயகுமார் பணி இந்த கொட்டு கொட்டுதேரா தம்பி, என் மகேந்திர பாண்டியும் அந்த அக்காவும் என் தங்கச்சியும் விடவே மாட்டாங்க. நீங்க எதுக்கு அவங்கள கூட்டு வந்து இதெல்லாம் சொல்றோம்? நாட்டு நிலைமை அப்படி இருக்கு. இப்ப சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்கு? கண்ணியத்துக்குரிய காவல்துறை அதிகாரிகள் இங்க இருக்கிறாங்க, எங்க சகோதரிகளும் இங்க இருக்கிறாங்க, பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க. நாங்க இருக்கிற போது, அம்மா இருக்கிற போது, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இருக்கிற போது காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாள் நேற்று தான் நினைக்கிறேன், ஒரு கைதியை வந்து நம்ம கூட்டிட்டு போறாங்க. போற போது சாப்பிடுறாங்க ஒரு கடையில. அப்ப வந்து பெட்ரோல் குண்டு வீசி 2 காவலர்கள் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காலையில தான் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு. தனக்குத்தானே பெருமையாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்கிற போது கவலையோடு இருந்தேன், அழுகையா வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா மத்திய அரசு ஒரு புறம், இந்த மாநில அரசு இப்படி இருக்கே அப்படின்னு எனக்கு அழுகையா வந்துச்சு, அழுகாச்சியா வந்துச்சு. அவங்க அழுக, அவங்க வீட்டம்மா துர்கா ஸ்டாலின் அழுக, அவங்க குடும்பமே அழுக. இப்ப நீங்க சிரிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. அதான் இப்ப வித்தியாசம். பொறுப்பேற்கிற போது நீங்க அழுதிங்க, தமிழ்நாட்டு மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. இப்ப இந்த 5 ஆண்டுல நீங்க சிரிக்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. இதான் இந்த ஆட்சியினுடைய நிலவரம். தவிசி அதான சத்தம், எல்லாம் எல்லாரும் அழுகிறோம். இப்போ அவர் சொல்றாரு, இப்பதான் நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன் அப்படின்னு உதடு சொல்லுது, ஆனா உள்ள சொல்லல. நாங்க உட்காந்து கேட்கிறோம்ல, ஏன்னா எதுவுமே செய்யல. 525 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் பாட்டில் போயிட்டாரு, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள். நான் கேட்கிறேன், நீங்க இப்பதான பொங்கல் பரிசு முடிச்சிருக்கிறீங்க. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத வகையில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுத்த ஒரு முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். அப்ப ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எப்ப வெங்கடேஷ் என்ன சொன்னாரு?
ஒரு 5000 ரூபாய் கொடுக்க கூடாது. கணக்கு புரியல, வழக்கு புரியல, அவசரத்துல எதை வேணாலும் பேசுறதா. உடனே உதயநிதி சொல்றாரு, அவர் 2500 ரூபாய் கொடுக்குறாருல, அது நாங்க கொடுக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னார். இப்ப நாங்க எங்க எடப்பாடியார் சொன்னார்ல, நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிற போது 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களா, அதை கொடுங்க அப்படின்னா, இல்ல 3000 ரூபாய் தான் கொடுப்போம். ஏப்பா எதிர்கட்சியா இருக்கிற போது 5000 கொடுன்னு சொல்றேன், சரி நான் முதலமைச்சர் அடியில் உட்கார வச்சா ஆண்டுக்கு 100 ரூபாய் 2500 ரூபாய் எடப்பாடியார் கொடுத்தாரு. நீங்க 5 வருஷத்துக்கு 100 ரூபாய் போட்டு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. இது நியாயமாப்பா, இது தர்மமாப்பா, இது சத்தியமாப்பா அப்படின்னு சட்டமன்றத்தில் கேட்டா, அது எப்பா ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வருது, ஆனா பொங்கல் பரிசு வரல, ஆனா தேர்தல் வருது, பொங்கல் பரிசு வருது. இதுதான் இந்த மக்கள் மீது நீங்கள் வச்சிருக்கிற அக்கறையா? எடப்பாடியார் 5000 ரூபாய் கொடுக்க சொல்லியிருக்காருல, நான் உறுதியா சொல்றேன், எடப்பாடியார் முதலமைச்சர் அணியில் அமர்ந்து பொங்கல் வருகிற போது சொன்னதை செய்வார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. இந்த மடிக்கணினி திட்டம் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். 2011 புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய அரசியல் ஆசானாக இருக்கிற நாம் இதய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மடிக்கணினி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தான் அப்ப 2011 உங்க புண்ணியத்துல அம்மா போட்ட பிச்சையினால நான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக தம்பி உதயகுமார், நீ உடனடியாக என்னுடைய அறைக்கு வர வேண்டும் என்று அம்மா அவர்கள் அதிகாரிகளோடு என்னையும் அழைத்தார்கள். அங்கே ஆலோசனை நடைபெறுகிறது. 9 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி தர வேண்டும். சீஃப் செக்ரட்டரி தலையை சொல்கிறார், அம்மா மடிக்கணினி 9 லட்சம் பேருக்கு நாங்க உலக நாடுகள் எல்லாம் கேட்டோம், மடிக்கணினி கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் 1 லட்சம் ரூபாய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, பாலிடெக்னிக்ல படிக்கிற, கல்லூரியில படிக்கிற அந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்க மடிக்கணினி கொடுக்கணும். உடனே சீஃப் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரி எல்லாரும் சொல்றாங்க முடியாது, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுக்கலான்றாங்க. இதே வேற முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம தான் முதலமைச்சரா வந்துட்டோம், 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால எதையாவது கொடுத்து தொலைங்கன்னு விட்டுருப்பாங்க. ஆனால் என் வணக்கத்திற்குரியவர்களே, வீரமங்கை வேலுநாச்சியாரி வழிவந்தவர்களே, சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அம்மா அந்த ஒரு நிமிடத்திலே சொன்னார், என் பிள்ளைகள் அம்மா சொன்னா கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது எத்தனை லட்சம் என்றாலும் மடிக்கணினி தான் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்ட தலைவி நாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 52 லட்சம் பேர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் மடிக்கணினியை. இன்றைக்கு அவர்கள் வீட்டுக்கு போகிற நேரத்திலே திமுக அரசு மடிக்கணினியை பட்ஜெட்டில் 20 லட்சம் பேர்களுக்கு என்று அவர்கள் அறிவிக்கின்றார். கடந்த பட்ஜெட்டில் அறிவிச்சார். இப்ப 10 லட்சம் பேருக்கு தருகிறோம் என்று சொல்கிறார். மதுரை மாவட்டத்திற்கு எத்தனை வந்திருக்கிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலே கேட்கிறோம். அவர் புள்ளி விவரங்கள் இன்னும் கொடுத்த பாடில்லை. 2000 வந்திருக்கு, 3000 வந்திருக்கு, 4000 வந்திருக்கு, 5000 வந்திருக்கு சொல்றாங்க, அறிக்கையை வெளியிடுறாங்க. நாங்கள் சட்டமன்றத்தில் அங்கே நாங்கள் கேட்கிறோம், எதிர்கட்சி துணைத் தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆணையிற்கு இணக்க, ஐயா படிக்கிற போது மடிக்கணினி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு பயன்படும், படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போற போது மடிக்கணினி கொடுக்குறீங்களே, இது நியாயமானு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போறாரு, நீங்க எப்படி சொல்லலாம்? இல்லையா, டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்ல. நாங்க படிக்கிற போது தானே கொடுத்தோம், அம்மா படிக்கிற போது தானே கொடுத்தாங்க, பள்ளிக்கூடத்தில் போகும்போது தானே கொடுத்தாங்க. இந்த எம்எல்ஏ ஏகேடி ராஜா இருக்காரு, அவர் எங்க கூட்டணியில தான் அப்ப இருந்தாரு, இப்ப எங்களோட இருக்காரு. அவர் கம்ப்யூட்டர் கொடுத்தாரு திருப்பரங்குன்றம் தொகுதியில, நான் கம்ப்யூட்டர் கொடுத்தேன். இங்க இருக்கிற எம்எல்ஏ மாணிக்கம் கொடுத்தாரு, கருப்பையா கொடுத்தாரு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கா போய் கொடுப்போம். எப்ப கல்வி ஆண்டின் முதல் நாளிலே அந்த பிள்ளைகள் காலடி எடுத்து வைக்கிற போது அவருடைய கைகளிலே மடிக்கணினி தவள வேண்டும் என்று ஆணையிட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா. இப்ப இவங்க ஏன் தெரியுமா கொடுக்குறாங்க? நம்ம உளவுத்துறையில இருந்து சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க மடிக்கணினி கொடுக்கல, தாலிக்கு